ஒரு பொருளின் குறித்த விலையில் தொடர்ச்சியாக 10% மற்றும் 15% தள்ளுபடிகள் வழங்கப்பட்டு ஒரு வாடிக்கையாளர் அப்பொருளை ரூபாய் 1530க்கு பெறுகிறார் எனில் அப்பொருளின் குறித்த விலை 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின். இது வந்து ஒரு தொடர் தள்ளுபடி சம்பந்தமான கணக்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை வச்சு செஞ்சுவோம். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டா ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செய்வோம். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, தொடர் தள்ளுபடி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இது வந்து A% அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், இது வந்து B% அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் விற்பனை விலை ஈக்குவல், இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா A%, அந்த A%-ஐ 1ல இருந்து கழிச்சிடணும். சரிங்களா? பெருக்கல் மறுபடி ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை B% அப்படின்னு எடுத்துக்கணும், அதையும் 1ல இருந்து கழிக்கணும். இது ரெண்டோட இன்னொன்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா மறுபடியும் 1 பெருக்கல் போட்டு 1ஓட கழிச்சு அதை ஃபார்முலா எழுதிக்கணும். இங்க ரெண்டு தொடர் தள்ளுபடி தான் கொடுத்துருக்காங்க. இதோட என்ன பண்ணணும், பெருக்கல் குறித்த விலையை பெருக்கணும். சரிங்களா? இப்ப கணக்குல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து விற்பனை விலை A% இருக்கு, B% இருக்கு, குறித்த விலை இருக்கு. சரிங்களா? கண்டுபிடிப்போம். விற்பனை விலை எவ்வளோ? 1530 ஈக்குவல் 1 மைனஸ் A% அப்படிங்கிறது 10%. 10% சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/10. பெருக்கல் குறி போட்டும் அடைப்பு போடலாம், சும்மாவும் போடலாம். சரிங்களா? அடுத்து 1 மைனஸ் 15% அப்படிங்கிறது 5 மடங்கு. சரிங்களா? அப்ப 5 மடங்காக வரும்போது என்ன ஆகும், 15/100 வருமா? அப்ப 5 மடங்காக வரும்போது 100ல எத்தனை 5 இருக்கு இருங்க, ஒருத்தர் சொல்லு 15% 15/100. அப்போ 100ல எத்தனை 5 இருக்கு? 20 5 இருக்கு. 5 மடங்காக வரும்போது 15ல எத்தனை 5 இருக்கு? 3 5 இருக்கு. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3/20 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இங்க 3/20. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இங்க வந்து மாறினா இங்க குறித்த விலை எழுதிடணும், குறித்த விலை இருக்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. இதை லாஸ்டா இது சேர்த்துமா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்க பண்ணோம், இதை மொத்தம் குறுக்கு பெருக்கு இருக்கணும். சரிங்களா? 10ஐயும் 1ஐயும் பெருக்குனா 10 மைனஸ் 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1, 1ஐயும் 10 பெருக்குனா 10. அடுத்து 20ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா குறுக்கு பெருக்கல், 20ஐயும் 1ஐயும் பெருக்குனா 20 மைனஸ் 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3, 1ஐயும் 20ஐயும் பெருக்குனா 20. இங்கே குறித்த விலை. சரிங்களா? ஷார்ட்டா இருக்கு, இப்படி போட்டு தான் பெருக்கிருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ வந்து 10ல 1 போச்சுன்னா 9, கீழே 10 பெருக்கல் 20ல 3 போச்சுன்னா 17, கீழே 20 பெருக்கல் குறித்த விலை. இங்க என்ன இருக்கு? 1530 இருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. உங்களுக்கு கீழே போனா அந்த சைடு எழுதுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா குறித்த விலையை கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த குறித்த விலையை அந்த சைடு வச்சுக்கிட்டு அதோட பெருகிட்டு இருக்க அமௌண்ட்லாம் இந்த சைடு கொண்டாடுறோம். இந்த சைடு வரும்போது தொகுதியில இருக்கக்கூடிய அமௌண்ட்லாம் பகுதிக்கு வந்துடும், பகுதியில் இருக்க அமௌண்ட்லாம் இந்த சைடு வந்துடும். நான் குறித்த விலையை அந்த சைடும் வச்சு எழுதலாம், இந்த சைடு எழுதலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன், இந்த குறித்த விலையை இந்த சைடு எழுதிட்டு இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருப்பேன். சரிங்களா? அப்ப குறித்த விலை இங்க எழுதுறது, இங்க எழுதிருக்கத இங்கிட்ட எழுதுறேன், அவ்வளவுதான். ஈக்குவல் இங்கிட்டு நல்லா இருக்கிறத எழுதிக்கலாம், ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லை. இங்கிட்ட இந்த இது அப்படியே இந்த பக்கம் மாத்திக்கிங்க. இந்த ஈக்குவல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 1530 அந்த சைடாகவும் இது வந்து இந்த சைடாகவும் இருக்கிறதா நான் வச்சுக்கேன். ரெண்டுமே ஒண்ணுதான் கணக்கு ரூல்ஸ். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், குறித்த விலை எல்லாம் இங்கிட்ட இருந்தா குறித்த விலையை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. 1530 அந்த சைடு இருக்கும், 1530 அந்த சைடு இருக்கும் பெருக்கல். சரிங்களா? தொகுதியில இருக்கிற பகுதிக்கு போகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பகுதியில இருக்கிற தொகுதி கொண்டு போயிடும். அப்ப 10 பெருக்கல் 20, கீழே 10 20 தானே இருக்கு, அத பகுதியில் இருக்கிற தொகுதி கொண்டு போயிட்டேன். அடுத்து தொகுதியில் இருக்கிற பகுதிக்கு போகணும். அப்போ 9 பெருக்கல் 17. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ பாருங்க, இங்க 17 இருக்கா, 10 17 170, 10 17 170. அப்போ 9 17, அப்ப 117 170ல 10 17 170. நம்மளுக்கு அதுல ஒரு 17 கழிச்சிட்டோம் அப்படின்னா 9 17 வரும். அப்ப 170ல ஒரு 17 கழிச்சிட்டோம் அப்படின்னா 3. ஏன் கணக்கு கொடுத்தா 6 6 1 5 1. அப்போ 9 17 அப்படிங்கிறது 157. இப்போ ஒரு 17 17 9 17 அப்படிங்கிறது 153. இந்த 0 சேர்த்துக்கலாம், அப்ப 90 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப மறுபடியும் 9 அடிக்கலாம். 1 9 9
1990. சரிங்களா? அப்ப இங்க என்ன, இங்க 10 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 20 இருக்கு. இப்போ இந்த 100 பெருக்கல் 20, 20 100 பெருக்குனா 2000. இதுதான் குறித்த விலை. சரிங்களா? குறித்த விலை 2000 எங்க இருக்கு? டி ஆன்சர். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஷார்ட்கட் மெத்தட்ல எது இருக்கான்னு போய் பார்ப்போம். இப்போ நம்ம இது வந்து எப்படி போட போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அடக்கவிலை இருக்கா, அதுல என்ன பண்றாங்க 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு விற்பனை விலை வரும், விற்பனை விலை 1 வரும். சரிங்களா? மறுபடியும் இந்த விற்பனை விலை தான் இங்க அடக்கவிலையா மாறுது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த விற்பனை விலை மறுபடியும் அடக்கவிலை 2ஆ மாறுது. இது அடக்கவிலை 1. இந்த அடக்கவிலை 1ல 10% தள்ளுபடி கொடுத்தது பிறகு விற்பனை விலை 1 ஆகுது. இந்த விற்பனை விலையை தான் மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்க, 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதனால இதுதான் அடக்கவிலை 2 நம்ம எழுதிக்குவோம். இந்த அடக்கவிலை 2ல எத்தனை சதவீதம் தள்ளுபடி? 15% தள்ளுபடி கொடுத்தது பிறகு ஒரு விற்பனை விலை 2 வருது. அந்த விற்பனை விலை 2 தான் இங்க கொடுத்துருக்காங்க, 1530. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு அடக்கவிலையா வச்சுப்போம், இது ஒரு விற்பனை விலையா வச்சுப்போம். ஏற்கனவே போட்ட ஷார்ட்கட் மெத்தட். இது வந்து அடக்கவிலை 2 வந்து 100% அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? பேக்ல இருந்து போறோம். இந்த அடக்கவிலை 2 அப்படிங்கிறது ஒரு 100%. சரிங்களா? இந்த 100% 15% என்ன ஆச்சு, தள்ளுபடினா நட்டம் தானே. 15% கழிச்சிட்டா எவ்வளோ, அது வந்து 85%. அந்த 85% அப்படிங்கிறது தான் 1530 ரூபாய். புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவதா தள்ளுபடி கொடுக்குற அந்த அமௌண்ட்டை நம்ம இது வந்து நம்மளா நினைச்சுக்கிறது, இது அடக்கவிலை நம்மளா வச்சுக்கிறோம். இந்த அமௌண்ட்டை 100% அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுல 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. 15% தள்ளுபடி கொடுத்துட்டா மீத வந்து 85%. அந்த 85% அப்படிங்கிறதா 1530. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும், இத 100%க்கு மாத்தணும். அப்ப 2 சைடு நான் என்ன பண்றேன், 100ஆல பெருக்கிறேன். 85%, 1530, 2 சைடு 100. சரிங்களா? இப்ப என்ன பண்றோம், 100 இந்த சதவீதம் ஈக்குவல் 1530 பெருக்கல் 100. சரிங்களா? ரைட். கொஞ்சம் பேனா மாத்தி எடுத்துவோம். கீழே வந்து 85 இருக்கும், தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5 ஆல அடிச்சு பார்ப்போம். இதுல வந்து 20ல 100ல வந்து 20 5 இருக்கு. சரிங்களா? இதுல 1 5 5, மிச்சம் 3 இருக்கு. 5க்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா 35, 7 5 35. சரிங்களா? ரைட். முதல்ல மாதிரி தான். இப்போ வந்து 153ல இந்த 0 விட்டு சொல்றோம். 153ல 9 17 இருக்கு. 1 17 17, 9 17 இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க இந்த 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? சரி, மீதி இந்த 100% இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க 90 இருக்கு, இங்க 20 இருக்கு. அப்ப 2ஐயும் 9ஐயும் பெருக்குனா 2 9 18, 2 0 சேர்த்துக்கலாம். அப்ப 1800 ரூபாய் அப்படிங்கிறது 100%. அதாவது இங்க இருந்த அமௌண்ட்டுக்கு அப்படிங்கிறது 1800 ரூபாய். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ இந்த அமௌண்ட் தான் இங்க, இந்த அமௌண்ட் தானே நம்ம வந்து இந்த விற்பனை விலை அமௌண்ட் தானே நம்ம இங்க வந்து அடக்கவிலை 2 எடுத்துக்கோம். அப்ப இந்த அமௌண்ட் இங்க இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ இங்க வந்து 1500 ரூபாய் அப்படிங்கிறது விற்பனை விலையா இருந்துச்சு. இப்போ விற்பனை விலையை கிடைச்சிருச்சு. இங்க அடக்கவிலை 1 நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் குறித்த விலை. சரிங்களா? அப்ப இது வந்து இந்த அடக்கவிலையில 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்ப 10% தள்ளுபடி கொடுத்த போது மீது 90%. அந்த 90% அப்படிங்கிறது 1500 ரூபாய். 90% அப்படிங்கிறது 1500 ரூபாய். நமக்கு என்ன வேணும், 100% வேணும். அப்ப ரெண்டு பக்கட்டும் 100 ஆல பெருக்கிறோம். 100% இருந்து டைரக்டா 1800 பெருக்கல் 100. இந்த ரெண்டு பக்கட்டும் 100 ஆல பெருக்கிட்டேன். இந்த 90 வந்து இந்த சைடுக்கு கொண்டு வரேன். சரிங்களா? ஒரு 0 அடிச்சிரோம். 1 9 9, 0 9 18, 2 0 சேர்த்துக்கங்க. இங்க ஒரு 0 மட்டும் தான் இருக்கு. அதாவது 200 10 இருக்கு. பெருக்குனா 2000. சரிங்களா? அப்ப குறித்த விலை கிடைச்சிருச்சு. ஆன்சர் 2000.